ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நினைத்த காரியம் நினச்சபடி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கான அஸ்வந்த நாராயணர் வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய விஷயங்களை நினச்சிருப்போம். இது நடந்தால் நல்லா இருக்கும், அது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பலவிதமான நினைப்புகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நமக்கு நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்காது. இதுக்கு நம்முடைய கடின உழைப்பு ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் தெய்வத்தின் அருளும் ஒரு விதமான காரணமாகவே இருக்கு. கடவுள் நமக்கு எந்த நேரத்தில் எதை தரணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதைத்தான் கொடுப்பாரு அப்படின்னு நம்மளால நினைச்சது எல்லாத்தையுமே பெற முடியாது அப்படின்னு சொல்வாங்க. இதை தான் உடல் முழுவதும் எண்ணெய் தடவி உருண்டாலும் ஒட்டும் மண்தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மனசில் நினைச்சது அப்படியே நடக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு வழிபாடு இருக்குது. அந்த வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த அஸ்வந்த நாராயணர் வழிபாடு இது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்து சிறப்பான வாழ்க்கையாக வாழ்வதற்கு உதவி புரிபவர் தான் மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு பலவிதமான அவதாரங்களை எடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்குது. அந்த அவதாரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நாம் வழிபாடு செய்யும் போது ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் மகாவிஷ்ணுவின் மறு உருவமாக இருக்கக்கூடியது தான் இந்த அரச மரம். பொதுவாகவே அரச மரம் அப்படிங்கிறது எல்லா மரங்களுக்கும் அரசனாக இருக்கக்கூடியது அப்படின்னும் அரச மர குச்சியால் யாகம் செய்கிறவங்களுக்கு ராஜ வாழ்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அரச மரத்தின் ஒவ்வொரு பொருட்கள்லையும் ஆன்மீக தத்துவங்கள் நிறைய அடங்கி இருக்கு. அரச மரத்தில் இருக்கக்கூடிய நாராயணரை அஸ்வந்த நாராயணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த அஸ்வந்த நாராயணனை நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ராஜயோகம் நமக்கு கிடைக்கிறதோட நம்ம மனசில் நாம் நினச்சது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணிக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு அரச மர இலையை ஒன்றை பறிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு இலை இருந்தால் போதுமானது. அந்த அரச இலையை நல்லா பன்னீரால் சுத்தம் செஞ்சு அதுக்கு 4 பக்கமும் சந்தனம் குங்குமத்தை வச்சு ஒரு சிறிய ஒரு பித்தளை தட்டில் வச்சுக்கோங்க. அந்த தட்டுக்குமே சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா அழகுபடுத்திக்கோங்க. இப்போ இந்த இலையின் நடுவில் கனமாக ஒரு நரம்பு போகும் இல்லையா, அந்த நரம்புக்கு வலதுபுறமாக மஞ்சளையும் இடதுபுறமாக குங்குமத்தையும் வைக்கணும். இப்படி மஞ்சள் குங்குமத்தை அந்த இலையில் வைக்கும்போது நமக்கு எது அத்தியாவசியமாக நடக்கணும் அப்படின்னு இருக்குதோ அது நடந்துருச்சுன்னு நீங்கள் கற்பனை செஞ்சுக்கோங்க. இப்படி வச்சு முடிச்சுட்டு அஸ்வந்த நாராயணரின் மந்திரத்தை நாம் சொல்லணும். இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடு வாங்கிட்டு தான் அந்த வீட்டில் இருக்கிறதாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடன் அடைக்கணும் அப்படின்னாலும் கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு, நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி அப்படி தான் நாம் இந்த வழிபாடை செய்யணும். இந்த இலை காயும் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். தினமும் இந்த இலையில் இருக்கக்கூடிய மஞ்சள் மற்றும் குங்குமத்தை நம்முடைய நெத்தியில் நாம் வச்சுக்கணும். இலை காஞ்சதுமே அதை கால்படாத இடத்துல இல்லைன்னா ஓடுற நீர் நிலை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் போட்டுடலாம். திரும்பவும் வியாழக்கிழமை புதுசாக ஒரு இலையை பறிச்சுட்டு இதே வழிபாட்டை நாம் செய்யணும்.
இந்த இலை வந்து பூஜை அறையில் இருக்கிற வரைக்கும் தினமும் அஸ்வந்த நாராயணரின் மந்திரத்தை நம்ம ஒரு முறையாவது முழு மனதோட சொல்லணும். அந்த மந்திரம் என்ன அப்படின்றத நான் இதுலேயும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து ஒன்றை எழுதி வச்சுக்கோங்க. அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் நமோ நாராயணன் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாராம் சர்வமங்கல காரகம். இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை முழு மனசோடு நீங்கள் வந்து நாராயணரை மனதார நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது மனசில் நினைச்சபடியே நடக்கும். ராஜ யோகமும் நமக்கு கிடைக்கும். இதை வந்து முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எது நினச்சிங்களோ, நிறைய விஷயம் நமக்கு பிடிச்சது இருக்கும் தானே, அதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து இந்த வழிபாடை செஞ்சு நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இது ரொம்ப எளிமையான வழிபாடு, நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.